ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் உலகெங்கிலும் இருந்து நம்மை தொடர்பு கொண்டு இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே பாபாவிற்கு சாநித்தியம் நிறைந்திருக்கிறது என்றும் இங்கு செய்யப்படுகின்ற இந்த பிரார்த்தனையின் பலன் அதிகமாக இருக்கிறது என்றும் கேள்விப்பட்டு அவர்கள் இங்கு அணுகுகின்ற இந்த பிரார்த்தனைகளை சாதாரணமாக அவரிடத்தில் படித்துவிட்டு அப்படியே விடுவதில்லை. பிரார்த்தனை என்பது ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்வதுதான் பிரார்த்தனை. நான் நலமாக இருக்க வேண்டும் என்று நீங்களும், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நானும் செய்து கொள்வதுதான் இந்த பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை. தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், கடவுள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மனிதன் கடவுளை உருவாக்குகிறான், கடவுளை மனிதன் படைக்கிறான், கடவுளுடைய பெயரை அவனே தேர்ந்தெடுக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி என்று இந்து மதத்திலே சொல்வார்கள். நீயே அது தத்துவமசி என்று சொல்லுவார்கள். அது ஒருவரும் இருக்க, அதாவது கூட்டு பிரார்த்தனையுடைய மகிமை, அதாவது நீயே நான், நானே நீ, உண்பவன், உன்னை கொடுப்பவன், உன்னை பார்த்து கொண்டிருப்பவன், அனைவரும் ஒருவரே என்று நினைத்து கொண்டு இது படிப்படியாக போய் கடைசியில் முடிகிற இடம் அது. அதாவது நீயும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்னதாக ஆரம்பித்து கடைசியில் முடிகிற இடம் தத்துவமசி அப்படின்றது. புரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். படித்திருந்தாலும் படிக்காமல் இருந்திருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக ஆன்மீகத்திலே நாட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குற்றம் புரிபவன், குற்றம் புரிய, அதாவது அதற்கு துணை போனவன், குற்றத்தை உண்டு பண்ண கூடிய அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய பதவியில் இருப்பவன், அனைவருமே ஒன்றாக கூடி யோஜனை செய்தார்களானால் கண்டிப்பாக இந்த முடிவுக்குத்தான் வருவார்கள். நானும் அவனும் ஒன்றே என்ற முடிவுக்குத்தான் வர முடியும். ஏனென்று சொன்னால் அவன் வேறு, நான் வேறு அல்ல. அதாவது அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டிற்கு கண்டிப்பாக வருவார்கள். இதுதான் கடவுளை காண முடியுமா என்பது, கடவுளை அறிந்து கொள்ள முடியுமா என்பது, கடவுளாக ஆக முடியுமா என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் யோஜனை செய்து கொண்டே இருப்போம். மனிதன் பிறந்ததிலிருந்து சிற்றன்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு சில பதிவுகளிலே சொல்லியிருந்தாலும் கூட இந்த நேரத்திலே அதை உங்களுக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறது. அதாவது சிற்றின்பம் என்பது சின்ன இன்பம், பேரின்பம் என்பது மிகப்பெரிய இன்பம். அதாவது ஒரு கடை இருக்குது, ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம். ஒரு ஸ்வீட் கடைக்கு தொடர்ச்சியாக நிறைய கூட்டம் போகிட்டு, என்ன கூட்டம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களும் இனிப்பை அதிகமாக விரும்புகிறவங்களும் அந்த கடைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக கேட்டோம்னா கொசுறு கொடுப்பாங்கங்க. கொசுறுனா ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கினோம்னா அந்த ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருண்டை எல்லாமே, அந்த ஸ்வீட்டெல்லாம் உடஞ்சி போயிடும் இல்லையா. மைசூர் பாக்கு உடஞ்சிரும், பால்கோவா உடஞ்சிரும், இந்த மாதிரி லட்டு உடஞ்சி போயிடும், அப்புறம் ஜாங்கிரி உடஞ்சிரும். இந்த உடஞ்சி போனதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு அதெல்லாம் ஒரு அள்ளி அந்த எத்தனை கிலோ வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்வீட்டை அள்ளி அந்த கொசுறு அதை கட்டி தனியாக கொடுப்பாங்க.
இந்த போகிற பசங்கள்லாம் அதுக்காகவே அங்கே போவாங்க. அதை வாங்கி இந்த 1 கிலோ கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. இந்த கொசுரை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கொசுரை வாங்கி சாப்பிட்டு 1 கிலோ பாக்கெட்டை அங்கேயே வச்சுட்டு வந்தோம். இப்படி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஆமாங்க, உண்மை இதுதான். சிற்றின்பத்தை மட்டுமே நாம் அனுபவிச்சுட்டு பேரின்பத்தை கோட்டை விட்டுறோம். பேரின்பம் என்பது எப்படி நமக்கு கிடைக்கும்? இப்போ குளிக்கிறதுக்கு நம்ம போகிறோம், பாத்ரூம் போகிறோம். பாத்ரூம் போனால் கண்டிப்பாக உடம்பு குளிக்கலாம். மனசை குளிக்கிறதுக்கு எங்கே போகிறது? மனசு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, மைண்டு கரெக்ட் ஆகிடுது. மைண்டு கரெக்ட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம எங்கே போய் அதை குளிக்க வைக்கிறது? நிறைய ஊழல்கள் அநேகம் மலிந்து கொண்டே இருக்கிறது. படிக்காதவனை விட படித்தவன் அதிகமாக தவறு செய்கிறான். படித்தவன் செய்த தவறு மிகப்பெரியதாக இருக்கிறது. படிக்காதவன் செய்த தவறு சின்னதாக அவனுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுகிறது. படிக்காதவன் குடிக்கிறான், குடிச்சிட்டு என்ன செய்யறான்? அவன் குடும்பத்தை கெடுக்கிறான். ஆனால் படித்தவன் கொஞ்சமாக குடிச்சிட்டு புத்திசாலித்தனமா அவனுக்கு உடம்புல நல்ல சக்தி வர்ற மாதிரி அந்த நல்ல ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு அவனுக்கு தேவையான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு ஊரையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் அவனுக்கு தான் இருக்குது. பாருங்க, ஒரு சின்ன கையெழுத்து சரி நம்மால் தானே போடலாம், இவனுடைய முன்னேற்றம் இருக்கட்டும், இவன் நமக்கு சலுகை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போடுறான்னு வச்சுக்கலேன். படித்தவன் கலெக்டர்னு வச்சுக்கலேன், இல்லை பெரிய அதிகாரி ஏதோ அனுகூலம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? சமுதாயம் தானே அதனால பாதிக்கப்படும். சமுதாயத்தில் பல பேர் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் படிக்காதவன் பாமரன் செஞ்ச தப்பு அவனோட முடிஞ்சு போகுது. பார்த்தீங்களா? அதனால தான் ரொம்ப ரொம்ப நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா சிற்றின்பத்தில் எல்லாருக்குமே தேவைப்படுது சிற்றின்பம். அப்பப்போ அந்த அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தோமான தான் நம்ம வாழ்க்கையில் போல்டிக்காமல் இருக்குது. இதை எப்பப்போ அனுபவிக்கணும். சிற்றின்பம் அப்படின்னு சொன்னால் சின்ன இன்பம். நான் கூட ஒரு கவிதை எழுதியிருந்தேன் என்னுடைய மனைவிக்காக எழுதும்போது, பேரின்பம் என்பதற்கு சிற்றின்பம் கொசுறு, பேரின்பம் என்பதற்கு சிற்றின்பம் கொசுறு என்று எனக்கு பேரானந்தம் தருபவளே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். பெரியவங்க ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சாங்க, ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்ப்போமா, சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, ஒரு பூ இருக்குது, அதுக்கு அது மூலமாக ஒரு இன்பம் தான். பூ வந்து டான்ஸ் ஆடாது, கண்ணுக்கு அது வந்து இன்பத்தை கொடுக்காது, மூக்குக்கு மட்டும் இன்பம் கொடுக்குது. சக்கரை பொங்கல் இருக்குது, அது நாக்குக்கு மட்டும் இன்பம் தருது, அது கண்ணுக்கு இன்பம் தராது இல்லையா? ஒரு சில விஷயங்கள் வந்து ரெண்டுக்கு இன்பம் தரும். பூ மாலையாக இருக்குது, மாலை பாட்டுன்னு அழகாக இருக்குது, மூக்குக்கும் அழகாக இருக்குது, மூக்குக்கும் சந்தோஷம், நல்ல வாசனையாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் இன்பம். இந்த மாதிரி ஒரு இன்பம், 2 இன்பம், 5 புலன்களுக்கும் சேர்ந்து தரக்கூடிய இன்பம் எதுனாக அந்த சிற்றின்பம். 6வது புலனுக்கும் சேர்ந்து இன்பம் தருவது பேரின்பம். இந்த கொசுரையே வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு, கொசுரை மட்டுமே சாப்பிட்டுட்டு 1 கிலோ முழுசாக வாங்கணும் பார்த்தீங்களா, கடையிலே வச்சுட்டு வந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் கொசுறு மட்டும் வேணுமா, கிலோ கணக்கில் நம்ம வாங்கினோமே அந்த மொத்தமான அந்த இன்பம், பேரின்பம் அது வேணுமா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் வேணுமானா கண்டிப்பாக நம்ம குருமார்களை அணுகணும். குருமார் அப்படின்னா இன்னைக்கு வந்து சின்ன பையன் கூட நமக்கு வந்து சொல்லித்தரான். சின்ன பையனாக இருந்தால் கூட அவன் நமக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். அவங்ககிட்ட புத்தி இருக்குது, அதிகமான புத்திசாலித்தனம் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டு ஒரு சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, மிகப்பெரிய போர் விமானம் இருக்குது. அந்த போர் விமானம் உள்ள போயிடுச்சு, எப்படியோ போயிடுச்சு, அந்த ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சு. அர்ஜென்ட்டாக அந்த போர் விமானத்தை எடுத்து செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அந்த விமானி இருக்கிறார். அப்போ வந்து மறுபடியும் வெளியே எடுத்தா அது வெளியில் வரல, இடிக்குது. ஆனால் ஒரு 3 இன்ச்சு சுமார் தான் இடிக்குது, கொஞ்சம் தான் இடிக்குது. அந்த 3 இன்ச்சுக்காக அந்த பெரிய ஷெட்டையே பிரித்து எடுக்க முடியாது, அது பெரிய விஷயம். விமானத்தை கட் பண்ணி எடுக்க முடியாது. எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆக முழிக்கிறார் அவர், உடனே எடுக்கணும். சிகரெட் பிடிக்கிறாரு,
அது பண்ணுறாரு எல்லாரும் கூடி அவங்க விவாதிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்லாம் கூடி விவாதிக்கிறாங்க. விமானம் வெளியில் வரல. என்ன பண்ணா, அந்த ஸ்வீப்பர் இருக்காங்கல்ல, அவருக்கு பையனை ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கா. அந்த ஸ்வீப்பர், அந்த அந்த கூடத்தை பெருக்கக்கூடிய அந்த 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 அம்மா, அந்த பையன் என்ன சொல்கிறான், தனியாக போயிட்டு, அம்மா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னால் அது நடக்கும், கேட்பாங்களா தெரியலையே அப்படின்னு. என்னடா தம்பி சொல்கிறான்னா, அந்த விமானத்தினுடைய டயர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் காற்று கொஞ்சம் இறக்கிடலாம், எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு காற்று இறக்கிட்டோம்னா விமானம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சின்ன விஷயம்தான், இது பெரிய விஷயமாக ஆகிடுது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம கவனம் செலுத்தணும். இப்படி செலுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம மேலே வர முடியும். இந்த சின்ன இன்பங்கள் எல்லாம் நமக்கு இடர்பாடுகளை பந்தயம் ஓடும்போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. பக்கத்தில் ஓடுறவன் சரியாக ஓடுறானா, நம்மளோட அதிகமாக ஓடுறானான்னு பார்த்தோன்னா நம்ம ஓடுறது கம்மியாகிடும். நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அநேக இடர்பாடுகள் இருக்கும் வாழ்க்கையில். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நோக்கம் என்ன, அதை மட்டும் நம்ம கவனிக்கணும். கவனிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகினால இந்த குருமார்கள் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன குழந்தைக்கு கூட அறிவு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய குருமார்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சிட்டே இருப்பாங்க. வாழக்கூடிய குருமார்கள் பெண் மூலமாக வரும், ஆண் மூலமாக வரும், வயதானவர்கள் மூலமாக வரும், அனுபவசாலிகள் மூலமாக வரும். எத்தனையோ அறிவு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறிவையெல்லாம் வைத்து நம்முடைய பயணத்தில், வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நல்லவிதமாக பயணம் செய்து நாம் அடைய வேண்டிய நேர்கோட்டிலே சென்று அடைய வேண்டிய ஒரு இலக்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, கடைசி இலக்கு, முழுமையான இலக்கு, தேவையான இலக்கு, முதலான இலக்கு என்னன்னு சொன்னால் அது முக்தி. என்ன ஒரு இலக்கு, அதை அடைவதற்கு என்ன செய்யணும், குருமார்களை அடையணும். அதில் நல்ல குருமார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சில குருமாரெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க, நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதான் என்னை தேடி வந்தார். யாரு, நம்ம சாய்நாதர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குமுதம் என்கின்ற இதழில் ஒரு அரை பக்கம் போடுவாங்க. என்ன போடுவாங்க தெரியுமா, குமுதம், அதாவது கூட்டு பிரார்த்தனை குழு அப்படின்னு போடுவாங்க. யாருக்கெல்லாம் பிரார்த்தனை தேவைப்படுதோ அவங்க எல்லாம் அதில் எழுதி அனுப்புவாங்க. அதுக்காக அதில் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ ஆரம்பிச்சிது, அப்போ சின்ன பையனாக இருந்தப்போ நம்ம ஆரம்பிச்சிது. அது தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதன் பலனாக நானும் பலன் அனுப்பியிருக்கிறேன். அதாவது மன நிறைவு என்பது அதிகமாக இருக்குது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு நிறைய மன நிறைவு ஏற்படுது. அந்த மன நிறைவு நமக்கு எந்த ஆசையும் வேண்டாம். இப்போ இந்த வீடு தான் எனக்கு, இந்த வீடு சொந்த வீடு சொல்கிறாங்க சில பேர். சொந்த வீடு எந்த வீடு, ஒருத்தருக்கு 4 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் தான் இருக்கிறாரு, ஒரு பெட்ரூம் தான் படுக்கிறாரு, அவருக்கு தேவை அந்த ஒரு சின்ன கட்டில் மட்டும் தான் தேவை. 10 ரூம்லேயும் படுத்துக்கிறாரா, 4 வீட்லேயும் படுத்துக்கிறாரா, இல்லை. கடைசியில் பார்த்தா இன்னொருத்தர் எனக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவஸ்தைப்படுறாரு. சொந்த வீடே இல்லை அப்படின்னு அவஸ்தைப்படுறாரு. சொந்த வீடுங்கிறது நம்ம உடம்பு தான். இந்த உடலை நல்லா திடகாத்தமாக வச்சுக்கணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய அடைய வேண்டிய இலக்கு வரைக்கும் ஆயுள் மட்டும் நீடிக்காது, அன்பை நீடிக்கணும், அதில் மகிழ்ச்சி நீடிக்கணும், நாம மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களையும் மகிழ்விக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். ஆகினால நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனை, வரக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் படித்து காலையில் நான் படிப்பேன். காலையில் நான் படிக்கிற பொழுது என்ன தெரியுமா, அது அந்த பிரம்ம முகூர்த்தத்தை படிக்கும்போது கண்டிப்பாக இது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியுது. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. ஆராசக்தி அதிகமாக இருக்குது, பிராணசக்தி அதிகமாக இருக்குது, உயிர் சக்தி அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்களும் பண்ணலாம், எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது கை கூடும். இந்த மாதிரி குருமாரை நம்ம தேடி போதோமானா நம்ம பாதை மாறக்கூடாது, டாபிக்கோட பாதை மாறக்கூடாது. நம்ம பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் பிரார்த்தனை. அந்த நேரத்தில் முதலாக நம்ம வந்து குருமாரை நம்ம தேடி போதோமானா அவங்க நம்மளை அடாப்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு எதில் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ எனக்கு வந்து பாருங்களேன், எனக்கு கடவுள் வந்து எல்லாமே ஒன்று தான், பாண்டம் பலவாயினம் மண் ஒன்றே. எத்தனை சட்டி செஞ்சாலும், பானை செஞ்சாலும், மூடி செஞ்சாலும்,
குவளை செஞ்சாலும் அகல் செஞ்சாலும் மண் ஒன்றுதான். பாண்டம் பலவாயினும் மண் ஒன்றே, பாடல் பலவாயினும் பண் ஒன்றே. இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இப்ப எழுதி போடக்கூடிய பிரார்த்தனை அநேக லட்சக்கணக்கில் இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம். ஆனா டுவர்ட்ஸ் ஒன்னே ஒண்ணுதான், போய் சேரக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுதான். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். கடவுளை மனிதன் பெயர் கொண்டு படிச்சுட்டான். எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ இருக்குது. பரவாயில்ல, நமக்கு தேவை அன்பு மட்டும்தான். அதான் பாபாவுடைய கொள்கையும் என்னுடைய கொள்கையும் ஒன்றாக இருப்பதால் உடனே என்னை பிடிச்சாரு. நானும் போய் அவர் பிடிச்சேன். 2 பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சி நம்ம மொத்தம் கொடுத்து அவர் காலையே நான் விழுந்து நான் பேசுற பேச்சு, நான் வாங்குற மூச்சு, நான் வாடுற வாழ்க்கை எல்லாமே அவரே மாறிட்டார். அப்ப எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எனக்கு இருக்கிறது ஒரே மகன் தான். அவனை படிக்க வச்சிருக்கேன். அந்த தம்பி நல்லா படிப்பாரு, அவரே நல்லா வாழ்ந்து விடுவார் என்ற நம்பிக்கை இருப்பதனால எனக்கு எதுவும் தேவையில்லை, இருக்கிறது போதும். இனிமே நமக்கு தேவையெல்லாம் ஆன்மீகம், வீடு பேரு, இதுதான் தேவை. மற்றவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழலாம் என்கின்ற எண்ணத்தில் வந்த பிறகு கண்டிப்பாக நல்லதே நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். முதல்ல நாமும் நாம சுத்தி இருக்கிற நம்முடைய மனிதர்களும், நாம் பேசக்கூடிய மனிதர்கள், நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள், நாம் எண்ணம் செய்து நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த மனிதர், யாரை நினைக்கிறோமோ அந்த மனிதர் நலமாக வாழ்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் செய்கிற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதற்கு நம்முடைய குருமார்கள் துணை இருப்பார்கள், பிரபஞ்சம் துணை இருக்கும். கடவுள் என்று யாரையோ நாம் சொல்லுகிறோமோ அந்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். எந்த வடிவலாக இருக்கட்டும், கடவுளுக்கு வடிவம் இல்லை என்றுதான் அனைவரும் சொல்லுகிறார்கள். ஆக அந்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு தேவையெல்லாம் நம்பிக்கையும் நடக்கிற வரை பொறுமையும் தான். ஆகையினால குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையெல்லாம் நாம் பாதை மாற வேண்டும், நம்முடைய எண்ணம் மாற வேண்டும், நம்முடைய செயல் மாற வேண்டும். மாறுவோமா? மாற்றம் ஒன்றே நிலையானது, மாறாதது எதுவுமே இல்லை. துன்பத்திலே நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறாயா? அல்ல, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நம்மை விட அநேக துன்பங்களோடு வாழ்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நம்முடைய துன்பத்தை சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போட்ட மாதிரி நம்முடைய இன்பத்தை அதிகமாக ஆக்க முடியும். அநேக இடர்பாடுகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. முதலமைச்சராக இருந்தாலும் கூட அடுத்த முறை நானே வர வேண்டும் என்று நினைக்கிறாரே, அது அவருக்கு துன்பம். பிரதமராக இருந்தாலும் கூட அடுத்த முறை நானே வர வேண்டும் என்று நினைக்கிறாரே, அது அவருக்கு துன்பம். முழுமையாக இன்பம் அடைந்தவன் எவனும் இல்லை. ஒருவேளை இருந்தான் என்று சொன்னார், அவன் ஞானியாக இருப்பான். ஞானத்தை பெறுவதற்கு முயன்றால் கண்டிப்பாக அவன் இன்பத்தை அடைவான். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதையில வருவான். அந்த முக்தி என்கின்ற பாதைக்கு ஞானி வருவான். அதற்குத்தான் குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். குருவை அணுகுவோம், பெறாத பேரின்பத்தை பெறுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்குத்தான் நம்முடைய சாய்நாதன். அவரை பார்த்தோமானால் மதமே இல்லை. எத்தனையோ சித்தர்கள் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்தார். நம்முடைய இந்திய திருநாடு என்பது அநேக மதங்களை உருவாக்கிய நாடு. நம்முடைய நாட்டிலே உருவாகிய மதம்தான் சைன நாட்டிலே அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அநேக நாடுகளிலே பின்பற்றுகிறார்கள். அநேக குருமார்கள் இங்கு பிறந்தார்கள். அநேக மதத்தை இங்கே தோற்றுவித்தார்கள். இந்த திருநாட்டிலே நாம் மங்களங்கள்லாம் பெற்று நலமாக வாழ முடியும். உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை பார்க்கிறது. ஏன்? ஆன்மீக குருவாக இருப்பதனால். நாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு, இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருந்து கொண்டு, வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டு, இந்த நாட்டினுடைய இறையாண்மையையும் மதிப்பையும் ஆன்மீகத்தையும் இந்த சகோதரத்தையும் இந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றி வருகிறோம். அதனால் கண்டிப்பாக நமக்கும் நல்லதே கிட்டும், நல்லதே நடக்கும். இதுமேல் நான் பேசணும்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும்.
பாபாவை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பாபா நமக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. நிறைய பதிவுகளில் இதை நம்ம பேசலாம். அவருடைய அருட்கடாட்சம் உலகங்களும் பரவி இருக்கிறது. அது மாதிரி தான் இந்த இந்திய திருநாட்டில் பிறந்த இந்த சர்க்குரு சாய்நாதர் மதமே இல்லைன்னு சொன்னார். அதனால தான் எனக்கு அவர் பிடிச்சது. அதனால தான் அவர் என்ன பிடிச்சார், உங்களையும் பிடிச்சார், அப்படி தானே? உங்களையும் அவர் பிடிச்சார். ஸோ இன்னைக்கு பாருங்கள், அவருக்கு எத்தனை எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை கோயில்கள் உருவாகிட்டு இருக்கு. ரோட்டில் போனோம்னா நம்ம எதிர்க்க இருக்கிற வண்டி, நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டி, நம்ம போகக்கூடிய வண்டி, எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம மனசுலையும் அவர் தான் இருக்கிறார். நம்ம மனசில் அவரை வச்சுப்போம், நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கும் முக்தி என்பது கிடைக்கும். சரியா? நம்ம பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.